அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவில் இன்னைக்கு பயங்கரமான ஒரு பவர் பிரேக் விழுந்திருக்கு நண்பர்களே. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு இது அப்படியே அடிவயத்தில் வச்சு அடிச்ச மாதிரி ஒரு சரியான சம்மட்டி அடியாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லணும். அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்றம் இருக்குது இல்லையா, அது இந்த ட்ரம்ப் விதிச்ச சர்வதேச இறக்குமதி வரி இருக்குது இல்லையா, அதெல்லாம் செல்லாது, அவருக்கு அப்படி ஒரு அதிகாரமே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்குது அமெரிக்க உச்ச நீதிமன்றம். இதனால உலக வர்த்தகம் மேம்படுமா, இதனால இந்தியாவுக்கு என்ன பலன், இதையெல்லாம் முதல் செய்தியாக பார்க்கலாம் நண்பர்களே. அமெரிக்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அதே சமயத்தில் இந்தியாவை பார்த்தோம்னா, இந்தியா ஒரு மிகப்பெரிய ஏஐ டிப்ளமசி நுண்ணறிவு ராஜதந்திரத்தில் ஈடுபட்டிருக்கிறத பார்க்குறோம். அதாவது எதிர்கால டெக்னாலஜியில் இந்தியா முன்னோடியாக வேணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடித்தளத்தை இந்தியா இட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியுது. அதே சமயத்தில் அமெரிக்காவோடு ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டு இருக்குது. பாக்ஸ் சிலிக்கா அப்படிங்கிறதா அந்த ஒப்பந்தம். அது என்ன, அது இந்தியாவுக்கு எப்படி பலனளிக்க போகுது, இந்த 3 முக்கியமான செய்திகளை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, நேற்று டிவி பார்த்தோம், சோஷியல் மீடியாவில் வீடியோலாம் பார்த்தோம்னாலே ஒரு வீடியோ நம் கண்களை பயங்கரமாக உறுத்திக்கிட்டே இருந்தது. எல்லா தேசிய ஊடகங்களையும் விவாதமாக அதுதான் இருந்தது. என்னென்னா, இந்தியாவில் தற்போது நடந்து வருகிற ஏஐ சம்மிட்டில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலர், காங்கிரஸ் கட்சியினாலே அவ்வளோ ஒரு இழிவான ஆட்கள் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அவனுங்க தங்க புத்தியை அங்கேயும் போய் காமிச்சிருக்கிறாங்க. இந்த சர்வதேச ஏஐ மீட்டுக்குள்ள பூந்த ஒரு சில காங்கிரஸ்காரர்கள் அங்கே போய் அறநிர்வாணமாக நின்று இந்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இதைவிட ஒரு கேவலமான செயலை நாம் பார்க்கவே முடியாது. இவ்வளவு தரம் தாழ்ந்து காங்கிரஸ் போயிருச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற பேச்சு. அந்த ஆளுகளையெல்லாம் அங்கே இருந்த மக்களே அடித்து விரட்டிட்டாங்க, பெல்ட்டை கழட்டி அப்படி சாத்துனாங்கன்னு வைங்க. அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, உலகமே இன்றைக்கு இந்தியாவை திரும்பி பார்த்து கொண்டிருக்குது. அதற்கு காரணம் இந்திய அரசாங்கம் நடத்தி இருக்கிற இந்த ஏஐ சம்மிட் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான ஒரு உச்சி மாநாட்டை இந்தியா நடத்தி இருக்குது. அந்த உச்சி மாநாட்டில் ஏஐயில் லீடிங்கில் இருக்கிற பெரும்பாலான நிறுவனங்களுடைய தலைவர்கள் அல்லது முக்கிய அதிகாரிகள் அதில் கலந்து கொண்டாங்க. இந்த ஏஐ சம்மிட்டை துவக்கி வைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றிய போது, இந்தியா ஏஐ சம்மிட்டில் பெரிய அளவில் முதலீடு செய்யுது, நீங்கள் எல்லோரும் இந்தியாவுடைய இந்த ஏஐ வளர்ச்சியில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு அழைப்பு விடுத்தார். அவருடைய அழைப்பை ஏற்று கிட்டத்தட்ட 250 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ஏஐ நிறுவனங்கள். இந்த ஏஐ நிறுவனங்களில் லீடிங்கில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் சுந்தர் பிச்சை வந்தார், அப்புறம் மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸ் வந்தார். ஆனால் அவருடைய பேர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருந்ததுனால அவர் உரையாற்றவில்லை, அவருக்கு பதிலாக வேறொரு அதிகாரி உரையாற்றினார். இது போக ஓப்பன் ஏஐ, சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் ஏஐ உள்ளிட்ட பல நிறுவனங்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டாங்க. அவங்கெல்லாம் இந்தியாவில் பெரிய அளவில் முதலீடு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்பொழுது அறிவித்தாங்க. இதில் மிக முக்கியமானது நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுகளில் பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆந்திரா தட்டிக்கிட்டு போயிருச்சு அப்படிங்கிறதான். சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திரா மாநிலத்துடைய முதல்வரான பிறகு எவ்வளவு திறமையாக அவர் செயல்படுறாரு, எப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட முதலீட்டை எல்லாம் அவர் தன்னுடைய மாநிலத்துக்கு இழுக்கிறாரு, எப்படி இந்தியாவுக்கு வெளிநாட்டிலேருந்து வருகிற முதலீடுகளில் பெருமளவில் அவர் எப்படி ஈற்றுக்கொள்கிறாரு தன்னுடைய மாநிலத்துக்கு, அவருடைய மாநிலம் வளருவதற்கு அவர் எவ்வளவு பாடுபடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்குறோம். அதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, நமக்கு அப்படி ஒருத்தர் இல்லையே அப்படின்னு. இருந்தாலும் கூட இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு இது எல்லாமே பங்களிக்குது அப்படிங்கிறதுல நாம் ஒரு
மன திருப்தி அடைஞ்சுக்கிறோம், சந்தோஷம் அடைஞ்சுக்கிறோம். இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவுங்கிறது தான் இனி எதிர்காலம். எல்லாமே இனிமே ஏஐ இன்ஃப்ளூயன்ஸ்டாக மாறிவிடும். அப்படிங்கிறதுனால இந்தியா வந்து இதில் நாம முன்னோடியாக இருக்க வேணும் அப்படின்னு பல விஷயங்களை செய்து கொண்டிருக்குது. அதை உலக தலைவர்கள் பலரும் பாராட்டினாங்க. உலகத்தின் பல நாடுகளுடைய தலைவர்கள், பிரான்ஸ்லேருந்து மேக்ரான் வந்திருந்தார், மேலும் பல நாட்டு தலைவர்களும் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் பெரிய அளவில் இந்தியாவை பாராட்டவும் செய்தாங்க. இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிற இன்னொரு புறம் பார்த்தோம்னா இந்தியா அமெரிக்காவோடு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்குது. பேக்ஸ் சிலிக்கா அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒப்பந்தத்துடைய பெயர். இது என்ன அப்படின்னா, இந்த செமிகண்டக்டரு அப்புறம் அதிநவீன டெக்னாலஜிலாம் இருக்குது இல்லையா, அந்த டெக்னாலஜியை கையில் வச்சிருக்கிற நாடுகளுடைய கூட்டமைப்பு அது. இந்த செமிகண்டக்டர் தயாரிப்பது, அதனுடைய மூலப்பொருட்களை தயாரிப்பது, அதை பகிர்ந்து கொள்வது, செமிகண்டக்டர் டெக்னாலஜி மற்றும் அதில் எல்லாம் வந்துடுது இல்லையா, அந்த டெக்னாலஜிலாம் இல்லை அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் கோஆப்ரேட் பண்ணுறது, தங்களுடைய அதாவது டெக்னாலஜி ஷேரிங் இல்லைன்னா கூட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த பேக்ஸ் சிலிக்கா நாடுகள் ஈடுபடுது. அந்த பேக்ஸ் சிலிக்கா கூட்டமைப்பில் சேர்ந்துக்க சொல்லி இந்தியாவுக்கு அழைப்பு விடுத்திருந்தது அமெரிக்காவும் பிற நாடுகளும். அந்த கூட்டமைப்பில் இந்தியா சேர்ந்துருக்குது. இதில் இருந்து ஒரு விஷயம் நிரூபணமாகி இருக்குது. என்னென்னா, இந்தியா வந்து செமிகண்டக்டரை வாங்கி பயன்படுத்துகிற நிலையிலிருந்து மாறி இப்பொழுது செமிகண்டக்டர் தயாரிக்கிற நாடாக மாறி இருக்குது. செமிகண்டக்டர் டெக்னாலஜியை உருவாக்குகிற நாடாகவும் மாறி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இது வந்து இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் அப்படின்னே சொல்லணும். இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, உலகத்துடைய நேர் எதிர் கார்னரில் உட்கார்ந்துருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு நேற்று பயங்கரமான ஒரு சவுக்கடி விழுந்திருக்கு நண்பர்களே. அது என்னன்னா, அமெரிக்காவுடைய உச்சநீதிமன்றம் இருக்கு இல்லையா, அந்த உச்சநீதிமன்றம் ட்ரம்ப்புக்கு சவுக்கடி ஒன்று கொடுத்துருக்குது. ட்ரம்ப்பு பிற நாடுகளின் மீது விதிச்ச அந்த இறக்குமதி வரி இருக்குது இல்லையா, டாரிஃப், அது செல்லுபடியாகாது. அதை செய்வதற்கு ட்ரம்ப்புக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்குது. இந்த அறிவிப்பினால உடனே நம்மளை போன்ற ஆளுகளாம் அப்படி ரிஜாய்ஸ் ஆகி, ஆஹா டாரிஃப்லாம் போயிடுச்சுடா இன்னையிலிருந்து அப்படின்னு நினச்சா உண்மை அதெல்லாம் நண்பர்களே. அப்படி எப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த நினப்பை அப்படியே தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. அப்படிலாம் கிடையாது. என்ன நடக்குது அப்படின்னா, இப்பொழுது அங்கே ஒரு சட்ட போராட்டம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்குது. ட்ரம்ப்புக்கு வந்து பிற நாடுகளின் மீது இது போன்ற டாரிஃபை விதிச்சார் இல்லையா, அதை வந்து ஒரு எமர்ஜென்சி பவர், பிரசிடென்ட்டுக்கு ஒரு எமர்ஜென்சி காலத்தில் சில சிறப்பு சக்திகள் கொடுக்கப்பட்டிருக்குது, அதை பயன்படுத்தி இவர் செய்தார். அந்த எமர்ஜென்சி பவரை நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, இப்போலாம் ஒரு எமர்ஜென்சி காலம்லாம் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. இதை கேட்டு ட்ரம்ப் சரிப்பா நீ டாரிஃப்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ட்ரம்ப்புடைய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த வழியில் இல்லைன்னா நாங்கள் இன்னொரு வழி இருக்குது, சட்டத்தில் வேறொரு வழி இருக்குது, அதில் பிரசிடெண்ட்டுக்கு வந்து 10% வரி விதிக்கிறதுக்கான உரிமை இருக்குது, அந்த அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் எல்லா நாட்டுக்கும் 10% வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி 10% தானே அப்படின்னு நினச்சிட்டா அங்கே தான் விஷயமே இல்லைன்னு ஆகுது. என்னென்னா, இந்த கேஸ் இன்னும் தொடருது. இவர் போட்ட டாரிஃப் கேஸ் இருக்குது இல்லையா, இந்த கேஸில் இப்போ நிறைய நிறுவனங்கள், இறக்குமதி ஏற்றுமதி செய்கிற நிறுவனங்கள் இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டிருக்கிறாங்க. என்னென்னா, ட்ரம்ப்பு இத்தனை மாதங்கள் டாரிஃப் போட்டார் இல்லையா, அதில் எங்களுக்கு இத்தனை கோடி, இத்தனாயிரம் கோடி, இத்தனை லட்சம் கோடின்னு எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு, அந்த லாஸை எல்லாம் அரசாங்கம் ஈடுகட்ட வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் போட்டிருக்கிறாங்க. மொத்தத்தில் அடுத்த சில மாதங்களுக்கோ வருடங்களுக்கோ இந்த கேஸு இழுத்துக்கிட்டான் போகுது. டாரிஃப்ல ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ட்ரம்ப்புக்கு இது ஒரு மிகப்பெரிய அடி அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் ட்ரம்ப் அடங்குவாரா அப்படின்னா அதுதான் இல்லை. மனுஷன் அடங்க போகிறது இல்லை. அவருக்கு ஆல்ரெடி 1.25 வருஷம் ஓடி போச்சு, இன்னொரு 2.5 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே மனுஷன் எந்த அளவுக்கு உலகத்தை சீரழிக்க முடியுமோ சீரழிச்சிட்டு போயிடுவார் அப்படிங்கிறது தெளிவாகுது. இன்றைக்கி நாம் பேசிய இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.